குரு வாழ்க, குருவே சரணம், குருவே துணை. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க எல்லா வல்ல இறைவனையும் குருமார்களையும் வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்றைய பதிவில் ஜாதகம் அப்படிங்கிறது லக்கணம் அப்படின்னு சொன்னோம். அந்த லக்கணத்தில் இருந்து 12 பாவகங்கள் அல்லது 12 வீடுகள், அதில் ஒரு குறிப்பிட்ட கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிரகம் உள்ள இடத்துல உங்கள் உடல் பகுதின்னு சொல்லக்கூடிய தலையிலிருந்து கால் வரையும் உள்ள பகுதியில் ஏதேனும் ஒரு இடத்துல மச்சம் இருக்கும். அந்த கிரகம் எந்த உறுப்பில் 2ஆம் இடத்துல இருந்தால் முகத்தில் இருக்குதுன்னு அர்த்தம், 5ஆம் இடத்துல இருந்தால் வயிற்று பகுதியில் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி 9ஆம் இடத்துல இருக்குதுன்னா துடை பகுதியில் மச்சம், வடு அல்லது மறு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதுவே இன்னொரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல தேம்பல் இருக்கும் அல்லது காயமான வடு இருக்கும், ஒரு கத்தியிலையோ அல்லது ஏதேனும் ஒரு கூர்மையான ஆயத்திலான ஒரு காயம் இருக்கும். அப்போ அந்த 2 கிரகங்கள் இருந்தால் மர்ம உறுப்பு அப்படின்னா 8ஆம் இடம். அப்போ 8ஆம் இடத்துல மச்சம் இருக்கும் அல்லது அடிபடும் அல்லது ஒரு காயம் ஆகும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுவே இன்னொரு கிரகம் கூட இருக்குது அப்படின்னா அந்த இன்னொரு கிரகம் இருக்கும் இடத்துல உங்களுக்கு ஆப்ரேஷன் வரும்னு சொல்லலாம். அப்போ ஒரு கிரகம் மச்சத்தை சொல்லும், இன்னொரு கிரகம் தேம்பல், தழும்புகள், புண்ணான அந்த தழும்புகள், வடுக்களை சொல்லும். இன்னொரு கிரகம் உடலில் எங்கே எப்படி ஆப்ரேஷன் ஆகியிருக்கும் அல்லது ஆப்ரேஷன் ஆகும் அப்படிங்கிறத சொல்லும். அப்போ ஒரே ஒரு லக்னம் அப்படிங்கிறத வச்சு 12 பாவகத்தில் இந்த 3 விதமான கிரகங்கள் இருக்கும் பொழுது எப்போ எப்படி நடக்கும் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா என்னென்ன கிரகம்னு தெரிஞ்சுக்கிறதுனா இதைத்தான் ஐங்கரன் ஜோதிட பயிற்சி மையம் என்ன பண்ணுது, நேரடியான ஜோதிட பயிற்சியை அளிக்கிறது. எந்த கிரகம் எப்படி இருந்தால் என்ன பலன், எப்படி ஜாதகத்தை பார்க்கறது, எழுதுறது எப்படி, அடிப்படையான விஷயத்தில் இருந்து முதுநிலை வரையும் ஐங்கரன் ஜோதிட பயிற்சி மையம் பயிற்சி அளித்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் வருகின்ற 28/7/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆத்தூரில் நேரடி ஜோதிட பயிற்சியாக நடைபெற உள்ளது. ஜோதிடம் கற்றுக்கணும், இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் உள்ளவர்களும் ஜோதிட ஆர்வலர்களும் இந்த கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த அடிப்படை உயர்நிலை முன்னிலை வகுப்பில் கலந்துக்கிட்டு ஜோதிடத்தை மேலும் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். அனைவரும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்க எல்லா வல்ல இறைவனையும் குருமார்களை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குரு வாழ்க, குருவே சரணம், குருவே துணை.